13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் பரபரப்பாக இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கிறது. பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் கேட்போம். வாங்க அண்ணே. வணக்கண்ணே. வணக்கம். சொல்லுங்க சசி. என்னண்ணே, அரசியலை நாம் பேசிக்கிட்டே இருக்கோம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லை. இன்னைக்கு 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து தன்னோட விலகல் கடிதத்தை கொடுத்துருக்காங்க. அரசியலில் பெரிய ஒரு பூதாகாரம் வெடித்து கொண்டே இருக்கிற நம்ம எதிர்பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது அதிமுகவில் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாடு அரசியலில் இதுவரைக்கும் நடக்காத பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இவ்வளவு மோசமான சீக்வன்ஸ் நடந்ததாட்டு எனக்கு தெரியல. யாரை தீய சக்தின்னு சொன்னாரோ, இவர் தூய சக்தின்னு சொன்னாரோ, மிக மோசமான தீய சக்தியாக இன்னைக்கு தாவேகா. ஆமாம், நீங்கள் பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேலு, அப்புறம் தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, 3 பேரும் சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவங்க திரும்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கிறாரு. அடுத்த நிமிடமே அதே கேம்பஸில் செக்ரட்டரியேட் கேம்பஸ்லேயே ஆதவர்ஜினாவுடைய அறைக்கு போகிறாங்க. ஆதவர்ஜினா அறையில் போய் உறுப்பினர் அட்டையை உடனே பெற்றுக்கொள்கிறாங்க. உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொள்கிறாங்க. ஏன் இந்த அவசரம்? இது என்னன்னா, உண்மையிலேயே இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி எழுது. தாவேகா வந்து இதில் அறத்தோடு செயல்படுகிறதா? ஒருபோது முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ஜென்சி இளைஞர்களுக்கு வந்து இதுவரைக்கும் அரசியலை பெரிதாக பார்க்கல, இப்படிலாம் நடக்குமான்னு தெரியாது. அதனால் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றக்காக நம்ம சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப தூய்மையான சக்தி. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் திமுக அதிமுகவை பார்த்தவர்கள் திமுகவிலேருந்து அதிமுகவுக்கு தாவுவாங்க. அங்கே போய் எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். அதிமுகலேருந்து திமுகவுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாறி மாறி இவங்க ஒருத்தரை திட்டிக்கிறதும் அப்புறம் அடுத்த நாளே இவங்க மாறிக்கிறதும். யார் இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி மிக கடுமையாக தேர்தல் பரப்புரையின் பொழுது சொன்ன ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள செந்தில் பாலாஜி இந்த பக்கம் வந்தோன்னா அவரை முதன்மை தளபதியாக்கி அவருக்கு அமைச்சரவை பதவி கொடுத்து அவர் கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு போன போது கூட கிட்டத்தட்ட கட்சியினுடைய பாதுகாப்பிலேயே வைத்திருந்து வெளியே வந்தோன்னா திரும்பவும் அமைச்சராகிற சூழல்லாம் ஏற்பட்டு நீதிமன்றத்தின் நெருக்கடிக்கு அப்புறம் தான். ஸோ இதையெல்லாம் பார்த்து வெறுத்து தான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு மாற்று சக்தி வேணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து தாவேகாவுக்கு வாய்ப்பளித்திருக்கிறாங்க மக்கள். ஆனால் இன்றைக்கி தாவேகா என்ன செய்யுது? ஒன்றும் இல்லை. இதில் ஒரு சின்ன ஒரு இதுன்னு அந்த மாற்றத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் நடந்துக்கிட்ட அணுகுமுறையுமே சில கேள்விக்கு உள்ளாது இல்லைண்ணே. அந்த வாக்குகளை வாங்குறதுக்காக இவங்க செய்துக்கிட்ட யுக்தியே பேச போறாதான் இன்னைக்கு. இல்லை, சட்டமன்றத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு செய்த விஷயங்களே வந்து பேசுபொருளாக மாறினது. அது கூட அதுக்கு ஒரு அழகான காரணத்தை சொல்லி மக்கள்கிட்ட வந்து மடைமாற்று வேலை நடந்தது. என்ன நடந்தது? திமுக ஆதரிக்க வேண்டும் என்று எடப்பாடி சொன்னார், அதனால நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம் தாவேகாவும் திமுகவை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அதை வந்து மழுப்பி மறைச்சிட்டாங்க. சரி, இருக்கட்டும். நீங்கள் வந்து அந்த சட்டமன்றத்தில் வந்து அந்த சட்டமன்றத்துக்குள்ள தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான அந்த இது நிகழ்வு நடப்பதற்கு முதல் நாள் நீங்கள் ஒவ்வொருத்தரையா போய் சந்தித்தீங்கல்ல. அப்போ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து இவரையும் வந்து சந்திச்சிங்கல்ல. அதிமுகனுடைய நீங்கள் எல்லா கட்சியும் சந்தித்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுக 2 ஃபேக்ஷனாக நிற்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் எடப்பாடியையும் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எடப்பாடி அணியை நீங்கள் சந்திக்கல. நீங்கள் வந்து சிவி சண்முகம் இவங்களுடைய அணியை மட்டும், வேலுமணியினுடைய அணியை மட்டும் சந்திக்கிறீங்க. நீங்கள் சால்வெல்லாம் போட்டீங்க. ஒரு பழைய திரைப்படத்தில் வரும், மாலை போடும்போதே மாலைக்குள்ளே இருந்தே குருவாலை எடுத்து குத்துற மாதிரிலாம் வரும் ஒரு படத்தில். அது மாதிரி நீங்கள் சால்வை போட்டு அவங்கள வந்து ஒவ்வொருத்தருக்கும் சால்வை போட்டீங்க. நீங்கள் அது உள்ளே குருவாலோட போயிருக்கிறீங்க. அதை எப்படி கறிக்கடைக்காரன் ஆட்டை வந்து குளிப்பாட்டி தலைக்கு இதெல்லாம் கொண்டு போய் கூட்டிகிட்டு போய், இல்லை கறிக்கடைக்காரன் இல்லை, சாமி கோயிலுக்கு நேர்த்தி கூட்டு போகிற இதை வந்து மாலை போட்டு கூட்டு போகிற மாதிரி நீங்கள் வந்து போய் சால்வெல்லாம் போட்டு அவங்களோட நட்பாக இருந்துட்டு இது நட்புக்கு பண்ண துரோகம் இல்லையா? அது ரொம்ப 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 மோசமான ஒரு இதை வந்து இந்த ஜென்சி இளைஞர்கள்லாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளோ அசிங்கமான ஒரு அரசியல். தனக்கு பெரும்பான்மை வேணும், அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போவேன் அப்படின்னு விஜய் எடுக்கிற நடவடிக்கை இருக்குல்ல, ரொம்ப கீழ்த்தரமானது. அதுவும் நீங்கள் சட்டமன்ற வளாகத்தை செக்ரட்டேரியட்டையே வந்து அரசியலுக்கான ஒரு இடமா, அரசியல் சதுரங்கத்துக்கான ஒரு இடமா வந்து மாற்றி அங்கேயே எல்லாத்தையும் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. இதில் வந்து இன்னும் இது அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு யோசித்தா பயமாக இருக்குது. இப்போ வந்து அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக எடப்பாடி வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படி அவங்கள பதவி நீக்கம் பண்ணணும், எங்களுடைய கொறடா உத்தரவை மீறி
வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருக்காரு. அது வந்து இருக்கு அந்த மனு இவங்க அவங்களுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. இது பெண்டிங்ல இருக்குது. சட்டப்படி 3/2 எம்எல்ஏக்கள் பிரிந்து போனால்தான் அது வந்து ஒரு கட்சியினுடைய பிளவாக கருத முடியும், சட்டமன்ற கட்சியினுடைய பிளவாக கருத முடியும். அப்போ பொதுச் செயலாளருக்குன்னு சில அதிகாரங்கள் இருக்குன்றது பழைய தீர்ப்புகள்ல இருக்குது. ஒரு பக்கம் அமமுக காமராஜ் அவர்களோட இதுவும் அங்க வந்து சிபிஐக்கு போறேன்னு மிரட்டினால அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படாமல் அமைச்சரவையில் அது இல்லாம முதல் நாளே வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து அவரை உடனடியாக கையோட அழைச்சிட்டு போய் ஆளுநர் முன்னாடி நிறுத்தி நான் கையெழுத்துறேன்லாம் சொல்ல வச்சு கூட்டு வந்துட்டாரு. அப்போ இதில் குதிரை பேரம் இருக்குதா, என்னை மிரட்டினாங்களா, கடத்தினாங்களா அப்படின்றதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் வந்து நண்பர்களாக இப்போ வந்து நண்பர்களாக பழகி அவங்கள்ட்டதே 3 பேர் எடுத்ததுன்றது இருக்குல்ல. மக்களை வந்து இவ்வளோ ரொம்ப என்ன சொல்றது, மக்களின் தீர்ப்பை வந்து இவர் மதிக்கலன்னு நினச்சிக்கலாம். மக்களை முட்டாளாக்குறாங்கன்றதை விடுங்க, நட்புக்கு அப்புறம் என்னதான் இருக்குது உனக்கு? நீ இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய CV சண்முகம் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க சட்டமன்றத்தில். உங்களுக்கு அந்த ஆதரவு தேவையில்லைன்றது அடுத்த விஷயம். அது அந்த ஆதரவு இல்லாமலே நீங்கள் பெரும்பான்மையை உங்களால் அச்சீவ் பண்ண முடியுன்றது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அவங்கள போய் சந்திச்சிங்கல்ல, சந்திச்சதுக்கப்புறம் நீ சந்திக்காமல் இருந்து இப்போ இந்த வேலையை பண்ணியிருந்தா இதில் எந்த சிக்கலும் இல்லை. அந்த சந்திப்பே வந்து திருமாவளவனுக்கும் இவர்களுக்கும் வச்ச செக் மாதிரி தானே. நீ இல்லைன்னா நான் அவங்கள்ட்ட போவேன், அவங்க இருக்காங்க. அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சந்தர்ப்பம் அது தேவை. இப்போ இதை போய் சந்திச்சு வந்தீங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்தே 3 பேரை உருவிருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறார்கள் அப்படின்றது தெரியல. நீங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்கள், திருமாவுக்கு என்ன செக் வச்சாரு? நீ 7 ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து 7 பேருக்கு வாய்ப்பு அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்தாரு. அது வந்து திருமாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகி வர வழியே இல்லாமல் உள்ளுக்கு வந்தார். இந்த மாதிரி இது என்ன நடக்குது? சரி, ரைட், ஓகே, இவர் இப்படி செஞ்சுருக்கிறாரு. இதை எதிர்க்கின்ற இல்லை இது தவறுன்னு சொல்லுகின்ற தகுதி திமுக அதிமுகவுக்கு இருக்குதா, இல்லை திருமாவுக்கு தான் இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய அரசியலெல்லாம் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு. ரொம்ப பழைய அரசியலாம் ரொம்ப பின்னாலெலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சமீபத்தில் நடந்த அரசியலே போதும். ஒன்றும் இல்லை, திருமா இருக்கிறாரு. திருமா வந்து பொது வழியில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நேர்மையான அரசியல் அப்படின்னு செய்கிறார் அப்படின்னு பெயர் எடுத்தவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக நிற்கிறாருன்னா கூட பொது சமூகமும் அவர் பின்னாடி அணிதிரளக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. சனாதனத்துக்கு எதிராக மதச்சார்பற்ற இயக்கத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தால் கூட அவருடைய இதில் தெளிவாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், ஆதவ அர்ஜுனா முதல்ல எங்கே இருந்தார்? பெண் நிறுவனத்தில் இருந்தார். நீங்கள் ஐபேக்ல இருந்தார். அதுக்கப்புறம் பெண்ணா மாறும்போது அது கூட கொஞ்சம் நாள் வேலை போனார். வாய்ஸ் ஆஃப் திமுகவின் ஆளாக திமுக உறுப்பினராக இருந்து திமுகவுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அங்கே அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை எதிர்பார்த்தார், அது கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவல். அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து கலந்து வெளியே வராரு. வந்ததுக்கு அப்புறமா நேராக விடுதலை சிறுத்தைகள்கிட்ட வராரு. விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆகிறார். வந்த உடனே நம்ம என்ன கேட்குறோம், பொது வெளியில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் அரசியலை கொஞ்சம் உற்று நோக்கிற சாதாரண மக்களுக்கே கூட ஆதவ அர்ஜுனா திமுகவில் இருந்தார், பெண்ணுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார், கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தார்ன்றது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். அதுல இருந்தால் வெளியே வந்தார் அப்படின்றது. அப்போ நட்பு சக்தி ஒருத்தர் வேலை பார்த்த ஒருத்தர் வெளியே வர்றாரு. அப்போ ஏதோ ஒரு முரண்னோடு தான் வெளியே வர்றாரு. அவருக்கு நீங்கள் எதுக்காக வாய்ப்பு கொடுத்தீங்க? திருமாவளுடைய வீழ்ச்சியை அங்கிருந்து ஆரம்பிக்குது. இன்னைக்கு வந்து பனையூர் பாபு வெளியே போறாரு, ஆளூர் ஷானவாஸ் என்னைக்கு போறாருன்னு தெரியல, மதில் மேல் போனியா நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு கட்சி தமிழன் மிக மோசமாக விமர்சித்துக் கொண்டே இருக்கிறார். அப்போ விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஸ்பிளிட் உருவாகிட்டு இருக்குது. வேற வழி இல்லை. அந்த நம்ம வந்து அதிகாரத்திலையும் இல்லாமல் வெளியே இருக்கும்போது ஸ்பிளிட் உருவாகிடுச்சுன்னா நம்முடைய நாளைக்கு வந்து கட்சியினுடைய ஸ்திரத்தனமே பாதிக்கப்பட்டுன்றதுக்காக தான் அவசரமாக அவர் உள்ளுக்கு வந்து திமுக வந்து நட்டாத்தில் விட்டுட்டு இங்கே வந்து ஆதரவு கொடுத்தாரு. அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நீங்கள் ஆதவ அர்ஜுனாவை கொடுத்து அடைக்கலாம். நீங்கள் இன்னைக்கு வந்து இங்கே வர்றீங்க, ஆதவ அர்ஜுனா கூடவே சேர்ந்து நீங்கள் திமுக எதிராகவே முதல்ல காய் நகரத்தில் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் ஆனந்த விடனுடைய நிகழ்வில் போய் புத்தகங்கள் வெளியிடுற நிகழ்வுக்கு போகிறது, கடைசியில் இவருடைய நெருக்கடி திமுக தலைவர் ஸ்டாலினுடைய நெருக்கடிக்கு அப்புறம் தான் அந்த நிகழ்வு போகாம தவிர்த்தீங்க. அப்புறம் கூட்டணிக்கு அப்புறம் நீங்க என்னைக்கு ஆதவ அர்ஜுனா உங்கள்கிட்ட சேர்த்தீங்களோ அன்னைக்கே திமுக அவங்கள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு 2 பேருக்கு இடையில பிரச்சனைகள் உருவாகிட்டே இருந்தது. அப்புறம் ஷீட் ஷேரிங்ல பிரச்சனைகள், திமுக அவங்களை அதை மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? சீட்டை வாங்கிக்கிட்டு காட்டுமன்னாருக்குள்ள நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நிக்கிறேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன? அப்போ நிற்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் திமுக வந்து முழுமையாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வலிமையை பெறாது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நிற்கணும்னு முடிவு பண்ணீங்க. அப்புறம் திமுக வந்து திரும்ப உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தோன்னே அதை வித்ரா பண்ணிட்டு இன்னொரு ஆளை நிற்க வச்சீங்க. அப்போது இதில் திருமாவுக்கு இதை வந்து இந்த மாதிரி அவருடைய அரசியலும் கிட்டத்தட்ட
நயவஞ்சக அரசியல் அப்படின்ற இதுக்குள்ளே வந்துட்டார். இப்போ அவரும் இதை தட்டி கேட்க முடியாது. இப்போ திரும்ப வந்து கட்சிக்குள்ளே வந்துட்டார். அதாவது தாவேகா அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டு பங்குல வந்துட்டார். வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 4 எம்எல்ஏக்கள் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்கள் மட்டும் தான் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த 4 பேரை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, சரிசமன் செய்வதற்காக இப்போ இந்த 4 பேரை திருச்சி கிழக்கு ஒன்று இருக்குது, இந்த 4 பேர் சேர்ந்தாச்சுன்னா பெரும்பான்மை அப்படின்றது வந்துடுது. ஆட்சி அதிகாரத்திலோட பெரும்பான்மை. நீங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலனா கூட இந்த பெரும்பான்மை அப்படின்றது வந்துடுது. காங்கிரஸும் வரப்போறது இல்லை, விடுதலை சிறுத்தை ஐயுஎம்எல்லும் வரப்போறது கிடையாது. உள்ளுக்கு இருக்கிறாங்க. நீங்கள் ஐயுஎம்எல் கேரளாவில் காங்கிரஸோட சேர்ந்து ஒரு மேஜர் பார்ட்னராக கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க திமுக வழி இல்லாமல் விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் காங்கிரஸை பொறுத்தளவில் அடுத்த நிமிடமே வெளியே போயிட்டாங்க. அதுக்கு இவர் 1000 காரணங்களை மாணிக் தாகூர் சொல்றாரு. ஏற்கனவே எங்களுக்கு பிஜேபி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் வந்தோம். 1000 சொன்னா கூட துரோகம் தான். இப்போ திமுக வந்து கடுமையாக காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே வழி இல்லை. அவங்க உள்ளுக்கு போய் லாக் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற திமுக அண்ணா திமுகவுக்கு வந்து ரைட் ஓகே 3 பேர் தங்கள்கிட்ட போயிட்டாங்க, தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க போயிட்டாங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்கறதுக்கான தகுதி அண்ணா திமுகவுக்கு இருக்குதான்னு கேட்டால் அண்ணா திமுக இல்லை. நீங்கள் லீமா ரோஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க. நீங்கள் லால்குடியில் லீமா ரோஸ் அண்ணா திமுகவில் எவ்வளோ காலமாக இருந்தாங்க, எதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது? எம்ஜிஆர் காலத்திலேருந்து பயங்கரமாக தொண்டாட்டிட்டு. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து என்னைக்கு லீமா ரோஸ் வந்தவொடனே அவங்களுக்கு அங்கே சட்டமன்றத்தில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஒரு கட்சியில் 25,000 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்கிறது சரி. அப்போ கட்சியில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்படுகிறது. நீங்கள் ஸ்பிளிட் ஆகி 25 பேர் வெளியே வந்து சட்டமன்றத்தில் விஜயை ஆதரித்ததுக்கு அப்புறம் அதில் உள்ள 24 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கட்சி பதவிகள் முழுமையாக பறிக்கப்பட்டுருச்சு. ஆனால் லீமா ரோஸினுடைய பதவி இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் பறிக்கப்படலை. அப்போ இதில் வந்து என்ன நேர்மை எடப்பாடிட்டு இருக்குது? எதனால் வந்து அவங்கள மட்டும் டச் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அப்போ லீமா ரோஸினுடைய வழியில தான் அந்த 3 பேரும் இன்னைக்கு வந்து அங்கே போய் ஐக்கியமாக இருக்காங்க. லீமா ரோஸ் உள்ளுக்கு உட்காந்து இந்த வேலையை தொடர்ந்து பண்ண போறாங்க. அதிமுகவை உள்ளுக்கு இருந்து சுரண்டி கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க. அப்போ லீமா ரோஸ் கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் எடப்பாடி லாக் ஆயிருக்கிறார். அது மிகப்பெரிய பணபேரமா இருக்கும். கட்சிக்காக வேலை பார்த்தவர்கள், கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சிக்காக கடைசி என்ன நீங்கள் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்திக்கும் போது கூட கட்சிக்காக நின்றவர்களை விட்டுட்டு நீங்க கொண்டு போய் அந்த இடத்துல லால்குடியில லீமா ரோஸ்க்கு கொடுத்தீங்களா? அதே திமுக எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே நம்ம பேசும்பொழுது பல இடங்கள்ல சொல்லிட்டோம். 52 சீட்ல வந்து திமுக வந்து கட்சிக்காரங்க அல்லாம வெளியில உள்ள பல முதலாளிகள் வெளியே உள்ள ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பெண் நிறுவனம் சொன்னதுக்காக சீட்டு கொடுத்தாங்க. 52 நம்ம சொன்னோம். நேற்று புதிய தலைமுறை விவாதத்தில் வந்து பிரகாஷ் சொல்றாரு 54 பேர்னு சொல்லி தாம்பரம் பல்லாவரம் பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பு அதை உதாரணமாக சொல்லி காட்டாரு. திமுக தோற்றதுக்கு இதுதான் காரணம். அப்போ எந்த கட்சியிலையுமே நேர்மைன்றது இல்லை. கட்சிக்காக உழைத்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. வெளியே இருந்து காசு பணத்தோட வர்றவனுக்கு, ரெக்கமெண்டேஷன்ல வர்றவனுக்கு, பெரும் முதலாளிகள் சொல்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்போ இதை எதிர்த்து கேள்வி கேட்கறான தகுதி திமுக அண்ணா திமுக இருக்குதா? அவங்களுக்கு இல்லை. ஆமா, நிச்சயமா அதெல்லாம் வந்து இந்த தோல்வி எல்லாத்துக்கும் காரணமாக அவர்களின் தலைமையே இருக்கிறது தானே காரணம். அப்போ எல்லாருமே ஒரு அசிங்கமான அரசியலை இந்த தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அசிங்கத்துக்கு அசிங்கம் தான் பதில் அப்படின்ற மாதிரி விஜயும் மாற்று அரசியல்னு சொல்லி வர விஜயும் அதை கையில் எடுக்கிறாருல்ல. இதை தமிழக மக்கள் உற்று நோக்கணும். யோசித்து பாருங்க. நான் தான் தூய சக்தின்னு வரும்போது நீங்க அதோட மோசமான ஒரு இடத்துக்கு தானே நீங்க இந்த அரசியலை நகர்த்தி கொண்டு போறீங்க. உண்மைதானே? ஆமா, எல்லாருக்கும் செக் வைக்கிறீங்க. அதாவது இதுதான் அரசியல் விளையாட்டு. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம பேசும்போது சொன்னோம், இவர் கூட்டணி மந்திரி சபை வரும் பொழுது எல்லா ஊடகங்களும் அரசியல் விற்பனர்கள்லாம் பேசினாங்க, ராஜாஜிக்கு அப்புறம் ஒரு கூட்டணி மந்திரி சபையை தமிழ்நாட்டில் கொண்டு வராருன்னு. அப்போ நம்ம அருந்தமிழில் பேசும்போது நம்மளே சொன்னோம், ராஜாஜி மாதிரி கூட்டணி மந்திரி சபையை கொண்டு வராரு, ராஜாஜி அளவுக்கு மோசமான அரசியல் சாணக்கியராகவும் விஜய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. விஜய் செய்கிறாரா இல்லை ஆதவ் அர்ஜுனா இதை பணத்தை வைத்துக் கொண்டு இந்த சித்து விளையாட்டுகளை செய்கிறாரான்னு வேற விஷயம். யாரு செஞ்சாலும் அதனுடைய பலன் வந்து விஜய் தானே. விஜய் தான். எந்த தவறுகள் நடந்தால் அதனுடைய பலன் வந்து விஜய் தான் போய் சேரப்போகுது. அப்போ இந்த மாதிரி 4 பேரை 3 பேரை இழுத்து கொண்டு வருவது. இன்னும் திமுகவில் இருந்து கூட 2-3 என்ன சொல்றது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு வருவதற்கு தயாராக இருப்பதாகலாம் செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஆதிக்குடியிலை வந்து தன் பக்கம் இழுக்கக்கூடிய வேலைகளை தொடங்கிட்டார். இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், அதனுடைய புள்ளி விவரங்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் பெரும்பாலும் விஜய்க்கு போயிருக்குது அப்படின்றத காட்டுறதாட்டு சொல்றதுனால எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் யோசிக்கிறாங்க, அடுத்த முறை தேர்தல் வந்தால் நம்ம பகுதியில் நம்மளால வெற்றி பெற முடியுமா
அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ இப்பொழுதே நம்ம வந்து இடம் பிடிச்சி உள்ளுக்கு போயிடலாம். திமுகவிலையும் தொடங்கப்பட்டது. திமுகலையும் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே இதை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த சூழல். அப்போது இது வந்து இப்போ சட்டமன்றத்தில் ஏற்கனவே அவங்க 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கே வச்சிருக்கிறாங்க. 100 அதில் சபாநாயகர் போனால் 106. அது இல்லாமல் அந்த வெளியே இருந்து வந்த காங்கிரஸ் 5 அவங்கள விட்டு பிரிந்து போக போகிறதே கிடையாது. அவங்க தான் இருக்க போகிறாங்க. காங்கிரஸை மட்டும் கையில் வச்சிருப்பாரு. ஏன்னா மத்தியில் பிஜேபி வந்து திமுகவை நோக்கி நெருங்குற சூழல் வரதுனால மத்தியில் வந்து தங்களுக்கு ஒரு 100 எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நமக்கு சரியாக இருக்கும், அரசியல் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னால காங்கிரஸை இவர் கைவிட போகிறதில்ல. காங்கிரஸும் இவரை தென் மாநிலங்களில் விஜய்க்கு உள்ள மக்கள் செல்வாக்கு, ஒரு நடிகர் அப்படின்ற அடிப்படையில் உள்ள மக்கள் செல்வாக்கு தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்திக்கணுன்றதுக்காக அவங்களும் பல இடங்களில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்போது அவங்க 2 பேருக்கு உள்ள ஈக்குவேஷன்ஸ் தெளிவாக இருக்குது. அப்போ 106, 5, 111 சரியாக போச்சு. 111 போக இந்த 4 பேர் இவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டாங்க. அப்போது இந்த 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா மொத்த சட்டமன்றத்தில் 234 230 ஆகிடுது. அப்போ இவங்களுக்கு மெஜாரிட்டி சாதாரணமாக இருக்குது. ஒன்றுமே நடக்கும். இப்போ மீதி இருக்கிற இப்போ 16 பேர் மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து நீக்கப்படுகிறார்கள். ஒரு வேலையை வந்து அதையும் செய்யலாம். இப்போ அதையும் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் வந்து பேசுபொருள் இருக்குது. ஏன்னா சபாநாயகர் நினைத்தால் அவர்களை வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு கொடுத்திருக்கிறாரு. இவங்க பதில் மனு கொடுத்திருக்காங்க. அதன் மீது கூடிய விரைவில் நான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பயந்து தான் இப்போ 3 பேர் வந்து நம்மளை நீக்கிட்டாங்கன்னா சிக்கலாயிருங்கிறது தான் முன்கூட்டியே ராஜினாமா பண்றாங்க. இல்ல இது என்னன்னா அவங்க பயந்து பண்ணாங்கன்றது இல்லை, இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அவங்க பண்றாங்க. இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து அந்த 3 தொகுதிகளும் வேக்கண்டா இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்றதுக்கான உரிமை சட்டமன்ற செயலகத்துக்கு இருக்குது. அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா திருச்சி கிழக்கோட சேர்த்து அந்த 4 தொகுதிகளுக்குமான தேர்தல் நடக்க போகுது. அப்போ அந்த 4 தொகுதியிலையும் வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. மீதம் உள்ளவர்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி இவர் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னு சொன்னா அதை எதிர்த்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க ஒன்னாயிட்டோம், அது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு மனு கொடுத்தால் கூட இப்போ சபாநாயகர் வந்து தாவேகாவை சார்ந்தவராக இருப்பதால் அந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி நான் நடவடிக்கை எடுக்கிறேன், ஏற்கனவே கொடுத்த மனுவை பரிசீலித்து அதுக்கான உத்தரவு போட்டாருன்னு வச்சுக்கோங்க, தாங்கள் நீக்கப்பட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி அவங்க உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போவாங்க. அப்போ அது ஒரு ஆண்டு காலம் 1.5 காலம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்த 234 மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களோட ரோல் இருக்காதுல்ல யாருக்கு? அந்த 16 பேரோட இருக்காதுல்ல. நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லால அவங்க நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா கோர்ட்ல போய் சபாநாயகனுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை பெற்றார்கள் என்று சொன்னா இவங்க உள்ளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ அவ்வளவு எளிதாக அதுக்கு பெற முடியாது. கண்டிப்பாக சபாநாயகர் சார்பாக கேவியட் போடுவாங்க. அதை அது மாதிரி இடைக்கால தடை பெறுவதை தவிர்ப்பாங்க. இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ இறுதி தீர்ப்பு வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ள இந்த 234ன்றது இந்த 4 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்து உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா கூட இந்த 16 பேரோ 17 பேரோ இவங்களுடைய இடங்கள் வந்து வேக்கண்டா தான் இருக்கும். அப்போ நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைந்து, அப்போ அதுல மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியா இருக்கும். ஸோ அதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறதா தகவல் வருது. இது இப்போ இந்த 4 தேர்தல் இந்த 4 இடத்துலையும் நிற்கிறாங்கன்னா இவங்க வந்து இது பச்சை மக்கள் வந்து எப்படி நினைப்பாங்க? இது ஒரு அயோக்கியத்தனம், இது வந்து குதிரை பேரம் நடந்திருக்கு, இந்த மாதிரி வந்து புறம்பாக இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு இருந்தாங்கன்னா இதை எதிர்கொள்வது எப்படி? இதுக்கான யுக்திகளை இவரே வந்து இந்த மாதிரி தாவேக்காவே வந்து இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்து போகும்போது இதில் நியாயம் இல்லாமல் அநீதியாக தானே போகிறாங்க. அப்போ அநீதிக்கு அநீதி தானே சரியாக இருக்கும். அப்போ இதை தாண்டி ஒரு வியூகம் அமைத்து இவர்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஒன்று இல்லை. இப்போ இதை பேசுவதற்காக நம்ம வர்றதுக்கு முன்னாடி நமக்கு மிக தெரிந்த ஒரு நண்பர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த தகவலின் அடிப்படையில் நான் சில விஷயத்தை அங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது மாவோ சொன்னது. இப்போ என்ன அதிமுகவும் திமுகவும் ஏற்கனவே விஜயை வந்து பதவியேற்ப தடுப்பதற்காகவே ஒன்னா சேரலாமா அப்படின்ற ஒரு இடத்துக்கும் போனாங்க. அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்குமா இல்ல எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குமான்ற பிரச்சனை இருந்துச்சு. அதுலதான் வெளியே வந்து சிக்கலாயிடுச்சு. இப்போ இவங்களுடைய நிலைமைக்கு சண்முகம் மற்றும் வேலுமணி இவருடைய பொறுப்புக்கே பிரச்சனை அப்படின்னு வர்ற சூழல் இருக்கிறதுனால எதுக்கு நம்ம வந்து அந்த ஆயுதத்தை எடுக்கலாம்? மக்களை பொறுத்தளவுல மக்களுடைய பார்வையில விஜயும் சாதாரண சராசரி அரசியல்வாதி தான். எப்படி தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எதையும் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து அதிமுக
ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு ரெண்டா பிரியும் பொழுது ஜானகி அணி சார்பாக வந்து திமுக ஆதரவு கேட்டாங்க, காங்கிரஸ் ஆதரவு கேட்டாங்க. அந்த சமயத்தில் திமுக ஆதரவு கொடுத்திருந்தால் ஜெயலலிதா ஒருவரே வரவிடாமல் தடுத்திருக்க முடியும் அப்படின்ற சூழல் இருந்தது. அப்ப அந்த சமயத்தில் கருணாநிதி அந்த நிலைப்பாட்டை எடுக்கல. இப்ப சமீபத்தில் வந்து அதிமுக ஸ்பிளிட் ஏற்பட்டு ஓபிஎஸ் வெளியே போகும்போது திமுக கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் நம்ம டிடிவியிடம் உள்ள எம்எல்ஏக்கள் இவங்களெல்லாம் விலைக்கு வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னா கூட கவிழ்த்திருக்க முடியும். பட் அது மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம முன்னாடி நடக்கல. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் விட மோசமாக விஜய் வந்து ஒரு அரசியல் செய்கிறார் அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளா மாறினதுக்கு அப்புறம் திமுகவும் அதிமுகவும் விஜய் அரசமைப்பதற்கு முன்னதாக என்ன முடிவு எடுத்தாங்களோ அதே முடிவை இப்பொழுதும் எடுத்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இந்த 4 சட்டமன்ற தொகுதியிலும் விஜயை வீழ்த்துவதற்கு அதிமுக 2 சட்டமன்ற தொகுதி, திமுகவுக்கு 2 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கி நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொன்னார். சிறப்பு. ஸோ அதை மாதிரி ஒரு நகர்வு போயிட்டு இருக்குது. நீங்க ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நீங்கள் இதை எடுத்து பார்த்துக்கோங்களேன். நீங்க பெருந்துறை சட்டமன்ற தொகுதின்னு எடுத்தீங்கன்னா சென்ற முறை வந்து ஜெயக்குமார் அவர் இப்போதான் அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கட்சி மாறி இருக்கிறார். அவர் எடுத்த வாக்குகள் வந்து 70,302 வாக்குகள். இது அதிமுகவுடைய வாக்குகள். அதுக்கு அடுத்த இடத்துல யார் இருக்கான்னா ஏற்கனவே அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்று போட்டியிடுகிற தோப்பு வெங்கடாசலம் இருக்கு. அவர் பெற்ற வாக்குகள் பார்த்தா 60,609 வாக்கு. ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 1,10,000 வாக்கு. 1,10,000 வாக்கு. ஆனா தாவேகாவை சேர்ந்த அருணாச்சலம் அந்த தொகுதியில் பெற்றிருக்க வாக்குகள் வந்து ஒரு 59,483 வாக்குகள் தான். இது ஆளுங்கட்சி அப்படின்றதுனால மக்கள் ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தால் நல்லதுன்ற மனப்பான்மையில 1% மக்கள் வாக்களித்தால் கூட திமுக அதிமுக இதுல சேர்ந்து போட்டிட்டு 2 மடங்கு ஆமா தோப்பு வெங்கடாசலத்தை வேட்பாளராக்கி இப்ப ஜெயக்குமார் தான் கண்டிப்பாக அந்த அந்த அஷூரன்ஸ் கிடைக்க போய் தான் அவங்க தாவேக்காக மாறி இருக்காங்க. அவர் போட்டிட்டு பொழுது இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கடுமையான பரப்புரை மேற்கொண்டால் தாவேக்காவை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு பெருந்துறையில் இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்குது. நான் தெரிந்த தகவல் சொல்றேன். நான் அதே மாதிரி மதுராந்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மதுராந்தகத்தில் மரகதம் குமரவேல் வந்து அதிமுக இருந்து இப்ப தாவேக்காவுக்கு போயிருக்காங்க. 69,284 வாக்குகள் பெற்றிருக்காங்க. எழில் கேத்ரின் எழில் அவங்க வந்து டிவிக்கு 62,000 வாக்குகள் பெறுகிறாங்க. பொன்மலர் திமுக வந்து 59,000 வாக்கு. அப்போ இங்கேயும் பாருங்க மரகதம் குமரவேலும் பொன்மலர் திமுகவும் அதிமுகவுடைய வாக்குகளை சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகளுக்கு மேல வருது. 1,30,000 வாக்கு வருது. ஆனா இவங்க பெற்றிருக்க வாக்கு வெறும் 62,000 வாக்குகள் தான். இதுல 10,000 20,000 வாக்குகள் அதிகமாக தாவேகா பெற்றால் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்னாங்கன்னா. அதே மாதிரி தாராபுரத்துல சத்யபாமா 81,000 வாக்குகள் வாங்குறாங்க. இந்திராணி திமுக வந்து 64,000. 3வது இடம் தான் தாவேகா, வெறும் 46,000 வாக்குகள் தான். நீங்க அதே மாதிரி இங்கேயும் சேர்ந்த கடுமையான மக்கள் வாய்ப்பு கிடையாது. திருச்சி கிழக்கு மட்டும்தான் திமுக அதிமுக வாக்குல சேர்த்தால் கூட அங்க விஜய் நின்றால் ஒரு 10,000 வாக்கு அதிகமாக பெற்றிருக்கிறார். இவங்க 2 வாக்குலையும் சேர்த்தாலும். ஆனா அங்கேயும் திமுக அதிமுகவும் சேர்ந்து போட்டிட்டார் என்று சொன்னால் தாவேகாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. நீங்க வந்து சென்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் வந்து எங்கேயுமே பரப்புரைக்கு போகாம சும்மா 4 இடங்கள்ல மட்டும் தமிழ்நாட்டில் பேசிட்டு வந்துட்டாரு. ஆனா இந்த மாதிரி திமுக அதிமுகவும் சேர்ந்து நின்று விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பா விஜய் செஞ்சது தவறுனால. ஏன்னா ஒரு மோசமான ஒரு நட்புக்கு துரோகம் செஞ்சிருக்காரு. இதை வந்து பேசுவாங்கல்ல பொதுமக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறத்துக்கு ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க வாக்குக்கு காசு வாங்கிட்டாங்கன்னா கூட வீட்டில் 4 ஓட்டு இருந்துச்சுன்னா காசு வாங்கினதுக்காக 2 ஓட்டு வாங்கினவனுக்கு போட்டுறான்ப்பா, இன்னும் 2 ஓட்டு உனக்கு போடுறான்ப்பா நியாயத்துக்குன்னு சொல்ற மக்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால அறத்தை மீறி மக்கள் வந்து முழுமையா அறத்துக்கு எதிராக நிற்பார்கள் அப்படின்னு நம்புவதற்கு இல்லை. தெரிஞ்சு இந்த 10 நாள்ல அதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தலுக்கு இருக்குல்ல, நீங்க தேர்தல் அறிவித்து தேர்தல் வரவருக்கு 3 மாதம் இருக்கு. அதுக்கடையில் இந்த மாதிரி என்னென்ன கூத்துக்களை தாவேகா பண்ண போறாங்கன்றது இல்லை. இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் பரப்புரையா செஞ்சாங்கன்னா நட்புக்கு துரோகம் செய்தார்கள் அப்படின்றத மக்கள் எப்பொழுதும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க அதிமுக உங்களை தேடி வந்தது, வேலுமணியினுடைய அணி சண்முகத்தினுடைய அணி உங்களை தேடி வந்தது. நீங்க அவங்களை வீடு தேடி போய் பார்த்தீங்க. வீடு தேடி போய் பார்த்துட்டு அங்கிருந்தே நீங்க வந்து நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தோட நெருங்கி பழகிட்டு காதல் வந்து இயற்கையானது. ஆனா நெருங்கி பழகின குடும்பத்துல உள்ள ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வந்து பண்ணிட்டியடா உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டியடான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதானே இதுல இது. அதுதானே இது. அப்போ திமுகவும் அதிமுகவும் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை தாவேகாவை முடிவு பண்ணியிருக்குது. அப்போ அந்த நமக்கு சொன்ன அதிமுகவுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு சொன்ன தகவல் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பட்சத்தில் தாவேகாவிற்கு மிகப்பெரிய பாடமாக அமையும். ஸோ அப்படி அமைய வேண்டும் அப்படின்றத நம்ம விரும்புகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல் தமிழ்நாட்டு நடக்குதுல்ல, இப்போதான் நம்ம ஒருத்தரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் பாருங்க, 5 முறை தொடர்ந்து தோல்வி. என்ன காரணம்? கட்சி ஆரம்பிக்கும் போது நான் வந்து திராவிட கட்சிகளுடன் கூட்டு சேர மாட்டேன்,
தேசிய கட்சிகளோட கூட்டு சேர மாட்டேன்னு மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு பாருங்க. அந்த ஒரு வாக்குறுதிக்காக இவ்வளவு நாள் நின்று திரும்ப திரும்ப தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். யோசித்து பாருங்க. அப்போ இந்த மனிதன் எங்க நீங்க நான் நேர்மையான ஆட்சி தருவேன், நான் தான் மாற்று, திமுக அண்ணா திமுக மோசமான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தீய சக்திகள், நான் தூய சக்தி, இன்னொரு இது மாற்று இதை பத்தி நான் பேசவே மாட்டேன் அவங்கள பத்தி அதிமுக பத்தி சொன்னார். அந்த அளவுக்கு அவங்கள வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு சொல்லி நீங்க மக்கள்கிட்ட பேசி ஆட்சியை பிடிச்சிட்டு இவ்வளவு கேவலமா நடந்து ஒரு மாதம். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப நேர்மை அப்படின்றது எங்க இருக்குன்னு யோசித்து நீங்க வந்து ஒரே ஒரு விஷயங்க, நீ 1000 விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் மீது 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். நீங்க வந்து வெளியே பேசுகின்ற பொழுது திரள் நிதி அது என்னென்னவோ பேசுறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவராக 8% வாக்குகளை வச்சுக்கின்ற கட்சியினுடைய தலைவராக நீங்க திமுகவிடமோ அண்ணா திமுகவிடமோ போய் பேரம் பேசியிருந்தா கண்டிப்பா குறைந்தபட்சம் நீங்க பாருங்க 8%ன்றது இன்னைக்கு வெற்றி பெற்ற கட்சி வாங்கியிருக்கிற வாக்குனுடைய சதவீதம் என்ன? 36%. தாவேகா வாங்கியிருக்க வாக்கு 36%. அப்போ நீங்க 40% வாங்கினா தமிழ்நாட்டில் வெற்றி பெறலாம்னு வச்சுக்கோங்க. 8% வாக்கு வைத்திருக்கிறார். 40%க்கு 8ன்னு சொல்லி சொன்னா நீங்க 100க்கு பாத்தீங்கன்னா 20 சரிதானா? 40 100க்கு கன்வெர்ட் பண்ணினா 20. அப்ப 20% சட்டமன்ற இடங்களை பெற முடியும். 100க்கு 20னா 200க்கு 40, இன்னொரு 34, அதுல ஒரு 5 சீட், கிட்டத்தட்ட 45 சீட்டு எம்எல்ஏ சீட்டையும் பெற்று அதுக்கான செலவு தொகையும் வாங்கி 500 கோடி 1000 கோடி அவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நின்று அவரோட சேர்ந்திருக்க தம்பிக்கு ஒரு 10-20 பேர் எம்எல்ஏக்கள் ஆகியிருக்கலாம். ஆனா அதை செய்யாம நான் கட்சிக்குள்ள அரசியலுக்குள்ள வரும்பொழுது நான் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது சொன்ன வாக்குறுதி திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே வாக்குக்காக இன்னைக்கு வரைக்கும் தனியான திரும்ப திரும்ப தோல்வியை தழுவிட்டு இருக்க சீமான் எங்க? நீ வந்து தூய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லி உள்ளுக்கு வந்த நீ, திமுக வந்து கருணாநிதி செய்ய துணியாத ஒரு செயலை, ஸ்டாலின் செய்ய துணியாத ஒரு செயலை நமக்கு தெரிந்து திமுக உங்களை எதிர்த்து வாங்கின வாக்குகளை வைத்துக் கொண்டு இருந்த விடுதலை சிறுத்தையும் சேர்த்துக்கிட்டீங்க, காங்கிரஸையும் கூட சேர்த்துக்கிட்டீங்க. இன்னைக்கு அதிமுகவின் தயவுல இருக்கிற 3 பேரை ராஜினாமா செய்ய சொல்லி அவங்களையும் சேர்க்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸை சேர்த்தது கூட திமுக என்னுடைய எதிரி நீ சொல்லி வந்திருக்க. எதிரியை எந்த ஆயுதத்தை கொண்டு அடிப்பேன்னு சொன்னதை கூட நம்ம ஏத்துக்க முடியும். ஆனா உன்னை நம்பி உன் காலடியில வந்து உட்கார்ந்துருந்தான் சிவி சண்முகமும் வேலுமணியும். அவங்ககிட்ட இருந்து 3 பேரை உருவிட்டிய. இதை விட பச்சை துரோகம் ஏதாவது உண்டா? எதுவுமே கிடையாது. அதனால திமுக அண்ணா திமுக சேர்ந்து நின்றால் கூட தவறில்லை என்பதுதான் நம்ம அருந்தமிழ் மூலமாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. நாளைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.